வெல்கம் டு ரிஷிபீடியா அப்படின்னு ரிஷ் கேங் கேட்டு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அவர் மென்ஷன் பண்ண எந்த ஒரு வீடியோவில் போய் பார்த்தாலும் அவரோட ஃபேன்ஸ் அவருக்கு என்ன ஆச்சுனோ, அவர் அடுத்தது எப்போ கம்பேக் கொடுக்க போகிறாருன்னு பேசுகிறத பற்றி பார்க்க முடியும். அவர் போடுற கண்டென்ட் நல்லா இருக்கோ இல்லையோ, அவர் பேச போகிற விஷயம் ஆல்ரெடி யூடியூப்பில் பேசப்பட்ட ஒரு ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட்டாகவே அது இருந்தாலும் அவர் பேசினா நான் கேட்பேன் அப்படின்னு அவருக்கு அவ்வளோ டைஹார்ட் ஃபேன்ஸ். யூடியூப் சக்ஸஸோட பீக்கில் ஒருத்தர் இருந்தார்னு சொன்னால் அது ரிஷிபீடியா தான். பட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வித்தவுட் எனி நோட்டீஸ் வீடியோ போடுறத கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாரு. எல்லாருக்கும் 1000 அசம்ஷன் அவருக்கு என்ன ஆயிருக்கும்னு. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அவர் ஊரை விட்டுட்டே போயிட்டாரு அப்படின்னு எல்லாரும் ஒரு மாதிரி பேசினாங்க. நல்லா 2019 பார்க்க ஆரம்பித்த ஒரு யூடியூபருங்க. நான் யூடியூப்குள்ளே வரதே ரிஷி ப்ரோ வீடியோ போட்டிருக்காரான்னு பார்க்க தான். உங்களுக்கு ரிஷி ப்ரோவை எவ்வளோ பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி இந்த மாதிரி வீடியோவெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்காகவாச்சும் நம்ம வீடியோ போடணுண்டா அப்படின்னு கம்பேக் தரலாம். பட் உங்களுக்கு அவரை பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, நம்ம எல்லாருக்குமே இருக்க ஒரு காமனான கேள்வி ஒன்று தான், வாட் ரியலி ஹேப்பன் டு ரிஷிபீடியா? எல்லாருக்கும் இருந்த ஒரு முக்கியமான கேள்வி, அவர் முதல்ல உயிரோடு இருக்காரா அப்படின்னு தான். ஏன்னா ஃபேமோட பீக்கில் இருக்க ஒருத்தர் இன்டர்நெட்டை விட்டு கம்ப்ளீட்டாக காணாமல் போகிறாருன்னா அவரை பற்றி தெரிஞ்சுக்க யூடியூபர்ஸும் சரி நியூஸ் சேனல்ஸும் சரி ட்ரை பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. பட் ரிஷிக்கு என்னாச்சுன்னு ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. அவரை வெளியில் ஒரு ஃபேன் மீட் பண்ண மாதிரியோ இல்லை அட்லீஸ்ட் நான் தூரத்தில் இருந்தாச்சும் அவரை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு நியூஸ் கூட கிடைக்கல. அப்போ ஒரு ஷார்ட்ஸ் எங்கள் கண்ணில் பட்டுச்சு. அப்போ ஒன்று மட்டும் கிளியர், ரிஷிபீடியா உயிரோட தான் இருக்காரு. இதை பற்றிலாம் நாங்கள் ஒரு சைடு யோசிச்சுட்டு இருக்கும் போது என் ஃப்ரெண்ட் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை காட்டி, அது ரிஷி ப்ரோ தானே அப்படின்னு கேட்டான். நானும் அந்த அக்கௌண்ட்டை வாங்கி பார்த்தா அந்த அக்கௌண்ட்டுக்கு 23,000 to 24,000 ஃபாலோவர்ஸ் இருந்திருக்கலாம். அந்த அக்கௌண்ட்டில் அவரோட டீனேஜ் ஃபோட்டோஸ், சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ்னு ஒரு லெஜிட்டான ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மாதிரி தான் இருந்தது. பட் என்ன தான் அவரோட அக்கௌண்ட் இப்போ கூட ரொம்பவே ஆக்டிவாக இருந்தாலும் ஆட்லி அவர் ஷேர் பண்ணுற எந்த ஒரு போஸ்ட்டுக்குமே அவரோட ஃபேன்ஸ் மாதிரி யாருமே ரிப்ளையே பண்ணல. எல்லாருமே ஏதோ ஒரு கேஷுவலாக ஒரு பர்சனுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி தான் கமெண்ட்ஸ் இருந்தது. விச் மேட் மீ பிலீவ் இட் மைட் பி எ ஃபேக் அக்கௌண்ட். ஆனால் ஒருத்தர் 6 years 7 years பேக்லேருந்து அவரோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ், டீனேஜ் ஃபோட்டோஸ்னு கலெக்ட் பண்ணி ஒரு ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவாரா? சான்ஸ் இல்லைல்ல அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சது, இந்த தியரியை நான் ஃபர்தராக இன்னும் கொண்டு போகணும்னா முதல்ல இந்த அக்கௌண்ட் ரிஷி ப்ரோவோடதுன்னு ப்ரூவ் பண்ணணும். கேட்க ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் அது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. அவரோட ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அவரோட டிஸ்கிரிப்ஷனில் அவர் கொடுத்துருக்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இந்த அக்கௌண்ட் தான். சரி, ஓகே, ஃபைன், அப்போ இது அவரோட அக்கௌண்ட் தானே அப்படின்னு நம்ம ப்ரொசீடும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ரேஸ் ஆகும், இது அவரோட அக்கௌண்ட்னா ஏன் அவரை பற்றின எந்த போஸ்ட்டுமே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் போடுறதில்ல அப்படின்னு. ஒருவேளை அவர் அக்கௌண்ட் ஹேக் செய்யப்பட்டிருந்தா? அந்த மாதிரி கேள்வி உங்களுக்கும் வந்துச்சுன்னா அதுக்கு கவுண்டர் ஆர்கியூமெண்ட் என் சைட்லேருந்து ஒன்று தான். ஒருவேளை அவர் அக்கௌண்ட் அப்படியே ஹேக் செய்யப்பட்டிருந்தா அவர் இதை முன்னாடியே அவரோட வீடியோஸில் அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நார்மல் போஸ்ட் அவர் ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 4 to 5 years ஆச்சு. ஸோ there is no doubt ரிஷிபீடியா is not only alive, he is still online. அப்போ இவ்வளோ நாளாக நம்ம ஃபேன்ஸ்லாம் ஏங்கி போட்ட ஒவ்வொரு கமெண்ட்டையும் இப்போ கண்டிப்பாக ரிஷி படிச்சுட்டு தான் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போதே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது. சரி, அப்போ ரிஷி சோஷியல் மீடியா விட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக போகலைன்னா அப்போ ஏன் எந்த வீடியோவும் போட மாட்டேங்கிறாரு அப்படின்னு யோசித்தோம். அவர் இந்த மாதிரி டிஸப்பியர் ஆகிறது இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடியே இப்படி தான் ஒரு தடவை டிஸப்பியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டிஸப்பியர் ஆனதும் இப்போ டிஸப்பியர் ஆகிருக்கிறதுக்கும் ரீசன்ஸ் ஒன்றா தான் இருக்கணும்னு அஸ்யூம் பண்ணி ரிசர்ச் பண்ண கண்டினியூ பண்ணோம். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டிஸப்பியர் ஆகிட்டு கம்பேக் கொடுக்கும் போது ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதோட டைம்லைனை எடுத்து அதை ஒரு சென்டர் பீஸாகவும் இப்போ ஒரு கடைசியாக போட்டிருக்க வீடியோவை இன்னொரு டைம்லைனாகவும் செட் பண்ணிவிட்டு 2 டைம்லைனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அவர் போட்ட ஃபேஸ்புக் போஸ்ட் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அந்த போஸ்ட் எல்லாத்தையும் எடுத்தோம். நாங்கள் தியரைஸ் பண்ண மாதிரியே அந்த டைம்லைன் பூரா அவர் போட்டிருந்த போஸ்ட் ஃபுல்லாக டிப்ரெஸிங்காக மட்டும்தான் இருந்தது.
ஆல்கஹால் ரிலேட்டட் போஸ்ட்ஸ், அதுக்கப்புறம் நான் லோன்லியாக இருக்கேங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி போஸ்ட்னு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பர்சனல் லெவலில் கஷ்டமாக இருந்தது. அவர் ஃபர்ஸ்ட் டைம் டிஸப்பியர் ஆகிட்டு கம்பேக் கொடுக்கும் போதும் இதே மாதிரி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். அவருக்கு பர்சனலாக நிறைய இஷ்யூஸ் இருக்கணும், அவர் அதனால மென்டலாக ஸ்டேபிளாக இல்லைன்னு சொல்லியிருப்பார். ஸோ அவர் டிப்ரெஸ்டாக தான் இருக்காருங்கிறது கன்ஃபார்ம். ஸோ அவர் டிப்ரெஸ்டாக இருக்கிறதுனால தான் வீடியோ போடலைன்னா ஏன் அவர் மொத்தம் டிப்ரெஸ்டாக இருக்கார்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிடாதான்னு சொல்லி நான் தேட போகும்போது அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் லிஸ்ட்டில் ஒருத்தரை மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தார், அவரோட தம்பின்னு சொல்லி. அதை பார்த்ததுக்கப்புறம் வேறு எனக்கு மறுபடியும் அந்த தாட் திருப்பி வந்துடுச்சு, ஒருவேளை அவர் அக்கௌண்ட்டை உண்மையிலே யாராச்சும் ஹேக் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு. அட போயா, ஐம் ஃபைனலி குக்கிங்கிற மாதிரி நானும் உள்ளே இறங்கினா இப்படி புஷ்ஷுன்னு முடிஞ்சிரும் போலையே அப்படின்னு நானும் விட்டுருப்பேன். அந்த ஃபோட்டோவை இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக பார்க்கலண்ணா, அவரோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் கொஞ்சம் சைடில் ஒரு ரெக்கக்னைசபிளான ஃபேஸை பார்த்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டே உனக்கு அவன் பார்க்க ரிஷி ப்ரோ மாதிரியா இருக்கான் அப்படின்னு கேட்டாங்க தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது அவர் தானே ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த க்ளூவும் கிடைக்கலனாலும் அடுத்து இதை ப்ரொசீட் பண்ணோம்னா கண்டிப்பாக வேறு ஏதாச்சும் க்ளூ கிடைக்குங்கிறதுக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஹோப் வந்துச்சு. ஸோ ஐ டிசைடட் டு கண்டினியூ. அவரோட ஒரு போஸ்ட் விடாமல் ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையுமே போய் தேடினேன். ஒரு கமெண்ட்டும் இல்லை ஒரு மென்ஷனும் இந்த கௌதம் ராஜுங்கிற அக்கௌண்ட் பற்றி இருந்துராதா அப்படின்னு. அப்போ நான் பார்த்த ஃபோட்டோ தான் கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோ போட போகிறோங்கிறதுக்கு ஹோப்பே கொடுத்துச்சு. ஃபோட்டோவில் ரிஷி ப்ரோ ஒரு பையன் கூட நிற்கிற மாதிரியும் கேப்ஷனில் பார்த்தீங்கன்னா தம்பி உடையான் படைக்கஞ்சான் அப்படின்னு மட்டும் போடாமல் பக்கத்துலேயே இன்னொரு அக்கௌண்ட்டும் மென்ஷன் பண்ணப்பட்டிருந்தது, கௌதம் ராஜ். அவ்வளோதாண்டா, ஒரு பெரிய க்ளூவாக பிடிச்சாச்சு. அடுத்தது கௌதம் ப்ரோ அக்கௌண்ட்டில் அவர் யார் ஃபேமிலியெல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு போய் பார்த்து இதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும் போதே இன்னொரு கொஷின் தோணுச்சு. அப்படி கௌதம் ப்ரோ தான் உண்மையாலே ரிஷி ப்ரோவோட தம்பினா கௌதம் ப்ரோ அக்கௌண்ட்டில் ஏன் ரிஷி ப்ரோவை ஃபேமிலியாக மென்ஷன் பண்ணல அப்படின்னு. ஃபேமிலிக்குள்ளே அப்போ ஏதாச்சும் இஷ்யூஸாக இருக்குமோ? மேபி அவர் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டை தான் தம்பின்னு போட்டிருக்காரோ? அப்போ மேபி ஃபேமிலி இஷ்யூஸ்னால யூடியூப் வீடியோஸ் போடுறது ஸ்டாப் பண்ணியிருந்தா அப்படின்னு ஏகப்பட்ட கொஷின்ஸ். பட் இந்த ரிசர்ச் பண்ணும்போது இன்னொன்று நான் நோட்டீஸ் பண்ணேன். ரிஷி ப்ரோவோட ஃபேஸ்புக் பேஜோட ஸ்டார்டிங் போஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அவர் யூடியூப்குள்ளே எப்போ வர ஸ்டார்ட் பண்ணாரோ அப்பத்துலேருந்தே ஸ்லோலியாக பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ்லாம் அப்படியே ஃபேடவே ஆகிறத பார்த்துட்டே வர முடியும். அட் ஒன் பாயிண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அவரோட கமெண்ட் செக்ஷன்லேயே இல்லை. இட் ஆல் ஜஸ்ட் ரியலி ஃபெல்ட் வியர்ட். பட் என்ன தான் நம்மளுக்கு தியரிஸும் கொஷின்ஸும் ஏகப்பட்டது இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே நம்ம அவங்களோட பர்சனல் லைஃப்குள்ளே போய்க்கிறதும் நல்லா இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்ணேன். ரிஷி ப்ரோவும் அதை தான் ஃபீல் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல அந்த ரிசர்ச்சை நாங்கள் ட்ராப் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே அவர் பர்சனல் லைஃப் பற்றி நம்ம ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா அதை ரிஷி ப்ரோவே சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். மேபி அப்போது அவர் லோன்லியாக ஃபீல் பண்ணதுனாலையும் டிப்ரெஸ்ஸாக இருந்ததுனாலையும் இனிஷியலாக வீடியோ எடுக்கிறத ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். அப்புறம் அவர் நான் டாக்குமெண்ட்ரி எடுக்க போகிறேன் என்னோடய லைஃப்பை பற்றி அப்படின்னும் சில வீடியோஸில் பேசியிருப்பார். மேபி அதை கூட அவர் இப்போ எடுத்துகிட்ருக்கலாம். பட் அது எதுவாக இருந்தாலுமே இதுக்கு மேலே அவரோட பர்சனல் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதை ரிஷி ப்ரோவே சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். என்ன தான் 1000 தியரி இருந்தாலும் ஒரே ஒரு ஆசை மட்டும் என் மனசுலையும் இருந்தது, உங்கள் மனசுலையும் கண்டிப்பாக இருக்கும். அவரை நேர்லேயோ இல்லை ஃபோட்டோலையாச்சு ஒரு தடவை பார்த்துட மாட்டோமா அப்படின்னு. இந்த ஆசை நமக்கு மட்டும் வரல, இன்னொரு யூடியூபருக்கும் வந்திருக்கு. ப்ராஜெக்ட் ரிஷிபீடியாங்கிற இந்த யூடியூபர் ரிஷிபீடியாவை கண்டுபிடிக்கணும், அவரை நேரில் போய் மீட் பண்ணுங்கிறதுக்காகவே ஒரு சேனலே க்ரியேட் பண்ணுறாரு. ஷவுட் அவுட் டு ஹிம். அவரோட சேனல் லிங்க்கை வந்து கமெண்ட்ஸில் போடுறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த ட்ராவல் பற்றி அவர் இன்னும் டீட்டெயில்டாக பேசியிருப்பார். ஸோ ஒரு 2 months ரிசர்ச்க்கு அப்புறம் அவர் முடிவெடுக்கிறாரு ரிஷிபீடியாவை கண்டிப்பாக நேரில் போய் மீட் பண்ணணும்னு. அவரோட அப்பார்ட்மெண்ட்டை ரிஷிபீடியா பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் ஒரு ட்ரோன் ஷாட்டில் காட்டியிருப்பார். ஸோ அதை மட்டும் பேஸ் பண்ணி அவரோட அட்ரஸை கண்டுபிடிச்சி அந்த அப்பார்ட்மெண்ட் கீழே வரைக்கும் போனால் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காரா? இல்லை இல்லை, அவர் அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து காலி பண்ணி வேற ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டாரு. மனசு உடஞ்சு போன அவர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே திரும்பி போக மனசு இல்லாமல் அங்கேயே உட்காந்துட்டு வந்திருக்காரு. அவ்வளோதானா அப்போது நம்ம இவ்வளோ நாள் பண்ண ரிசர்ச்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது
இந்த உலகம் ரொம்ப சின்னதுங்கிற மாதிரி அந்த சைடு ஏதோ ஒரு வேலை விஷயமா வந்த லோகேஷ் ரிஷிகுமாரை ஆஃப்டர் டிஸப்பியரன்ஸ் 7 months கழிச்சு ப்ராஜெக்ட் ரிஷிபீடியா முதல்ல மீட் பண்ணுறாரு. ஃபேன்ஸ் எல்லாரும் இவ்வளோ நாளாக ஏங்கி வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த ஃபோட்டோவை ப்ராஜெக்ட் ரிஷிபீடியா கேப்சர் பண்ணுறாரு. கடைசியாக கிளம்புறதுக்கு முன்னே ஒரு குட்டி கிஃப்டை மட்டும் கொடுத்துட்டு, லவ் யூ ப்ரோ, என்னை இவ்வளோ தூரம் தேடி வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி அவரை ஹக் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பியிருக்காரு நம்ம ரிஷி. கைஸ், 10K சப்ஸ்கிரைபர் இந்த வருஷத்துக்குள்ளே ரீச் ஆகணுங்கிறது என்னோட கோல். நீங்கள் இல்லாமல் சத்தியமாக அதை நடத்தி காட்டவே முடியாது. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு இது வெறும் ஒரு கிளிக்காக தெரிஞ்சாலும் எனக்கு என்னோடய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டே ரீச் பண்ண ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்புறம் என்ன, செஸ்.